Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா future continuous tense used present tense பார்க்க போறோம். லாஸ்ட் ரெண்டு வீடியோல present continuous tenseம் past continuous tenseம் பார்த்தோம். future continuous tense அப்படினா என்னன்னா ஃபியூச்சர்ல கொஞ்ச நேரமா நடக்கிற ஒரு வேலை. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் இத செய்து கொண்டிருக்கிறேன் அப்படினு சொல்றது நம்ம present continuous tense. நான் இத செஞ்சிட்டு இருக்கேன், நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது present continuous tense சொல்லுவோம். past continuous tense அப்படினா நான் இத செய்து கொண்டிருந்தேன், நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சர் அப்படின்னா என்னென்னா நாளைக்கு 8 மணிக்கு நான் இதை செஞ்சு கொண்டிருப்பேன் அப்படின்னு வர்ற மீனிங் தான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நீ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு கிராமர் வீடியோ போட்டிருக்கோம், அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இது பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு நம்ம வில் பி யூஸ் பண்ணுவோம். ஓகே, வில் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு வில் யூஸ் பண்ணுவோம், இதுக்கு வில் பி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். நாளைக்கு 8 மணிக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, நாளைக்கு 8 மணிக்கு நீங்கள் என்ன செஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறதுக்கு எப்படி கேட்கணும்னா, செய்கிறது, ஒரு வேலை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம், டூ அப்படின்னு சொல்லுவோம். செய்து கொண்டிருப்பீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஐஎன்ஜி போட்டு சொல்லுவோம், ஏன்னா அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க, அது கண்டினியூஸ். ஸோ ஐஎன்ஜி யூஸ் பண்ணி சொல்லுவோம். அப்போ எப்படி கேட்கணும், வாட் வில் யூ பி டூயிங், நீ என்ன பண்ணுவ, வாட் வில் யூ பி டூயிங் அட் 8 o'clock டுமாரோ ஈவினிங். கரெக்டான ஒரு டைம் தெரிகிற இடத்துல நம்ம அட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அட் 8 o'clock டுமாரோ ஈவினிங், நாளைக்கு ஈவினிங் 8 மணிக்கு நீ என்ன பண்ணிகிட்ருப்ப. ஸோ வாட் வில் யூ பி, வில் பி வரும் நமக்கு தெரியும், வில் பி ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி. இங்கே வெர்பு என்னது, செய்கிறது தான் வெர்பு. ஸோ வெர்புன்னா டூ தான் செய்கிறது, அப்போ டூக்கு டூயிங் ஐஎன்ஜி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறதுனால வாட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நீ அப்படின்றதுனால யூ யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, வாட் வில் யூ பி டூயிங் அட் 8 o'clock டுமாரோ ஈவினிங். ஓகே, நான் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பேன், நான் நாளைக்கு எக்ஸாமுக்கு படித்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லணும், படித்து கொண்டு இருப்பேன். அப்போ ஐ வில் பி ஸ்டடியிங் ஃபார் மை எக்ஸாம். இங்கே படிக்கிறது தான் என்னது, வெர்பு. ஸோ வெர்புக்கு ஐஎன்ஜி யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டடியிங். ஐ வில் பி, நான் அப்படிங்கிறதுனால ஐ யூஸ் பண்ணியிருக்கோம். வில் பி இங்கே நம்ம ஃப்யூச்சரில் கொஞ்ச நேரம் நடக்கிற விஷயத்த வில் பி யூஸ் பண்ணுவோம். ஸோ வில் பி ஸ்டடியிங். ஃபார் என்ன போட்டிருக்கோம், இக்கு, எனக்கு எக்ஸாமுக்கு. ஸோ ஃபார் மை எக்ஸாம், எக்ஸாமுக்கு. ஓகே, ஃபார் மை, என்னோட எக்ஸாமுக்கு நான் படித்துட்ருப்பேன். ஸோ ஐ வில் பி ஸ்டடியிங் ஃபார் மை எக்ஸாம். ஓகேவா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நெகட்டிவில் சொல்லணும் அப்படின்னா வில் நாட் யூஸ் பண்ணணும். கொஸ்டின் கேட்குறதுக்கு won't யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும். ஓகே, வில் நாட் அப்படிங்கிறத won't அப்படின்னு சொல்லணும். எங்கெல்லாம் வில் இருக்கோ அந்த இடத்துல won't யூஸ் பண்ணணும். வில் நாட் அதை தான் won't அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த நெகட்டிவில் வரும், நம்ம நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது அதை பார்க்கலாம். ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அடுத்த மாதம் அவள் எங்கு பயணிக்க போகிறா, எங்கே அவள் ட்ராவல் பண்ண போகிறா, அடுத்த மாதம் அவள் எங்கே ட்ராவல் பண்ண போகிறா அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்கணும், வேர் வில் ஷீ பி ட்ராவலிங் நெக்ஸ்ட் மந்த். எங்கே அப்படின்னு வந்திருக்கு. ஸோ எங்கேன்னு நமக்கு தெரியும், வேர். அவள் அப்புறம் வேர் வில் ஷீ பி ட்ராவலிங், பயணம் பண்ணுறது தானே இங்கே வெர்பு. ஸோ ட்ராவலிங் நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாதம். ஓகே, வேர் வில் பி, அது இப்படி நம்ம கேட்கலாம், வேர் வில் பி ஷீ ட்ராவலிங் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு நம்ம கேட்கலாம். வேர் வில் ஷீ பி ட்ராவலிங் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இதுக்கு அவள் யூரோப்புக்கு போயிட்டுருப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும், ஷீ வில் பி ட்ராவலிங் டு யூரோப். அதாவது அடுத்த மாதம் இதே நேரம் அவள் யூரோப்புக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு இது சொல்லணும், ஷீ வில் பி ட்ராவலிங் டு யூரோப். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்றைக்கி இரவு உணவிற்கு என்ன சமைப்பார்கள், அவங்க இன்றைக்கி ராத்திரி சாப்பாட்டுக்கு டின்னருக்கு என்ன சமைப்பாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் வில் தே பி குக்கிங் ஃபார் டின்னர் டு நைட். இன்றைக்கி நைட்டு என்ன சமைப்பார்கள், சமைத்து கொண்டிருப்பாங்க. ஓகே, அப்படி சமைத்து கொண்டிருப்பாங்க. இன்றைக்கி ஈவினிங் நைட்டு என்ன சமைத்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் வில் தே பி குக்கிங் ஃபார் டின்னர் டு நைட். வாட் வில் தே பி குக்கிங் ஃபார் டின்னர் டு நைட். ஓகே, அவங்க சப்பாத்தி சமைப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தே வில் பி குக்கிங் சப்பாத்தி, தே வில் பி குக்கிங் சப்பாத்தி. ஓகே, என்ன டிஷ்ஷோ அந்த டிஷ் அப்படி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு குழந்தைங்க விளையாட்டு மைதானத்தில் என்ன விளையாடுவாங்க, குழந்தைங்க விளையாட்டு மைதானத்தில், அதை ப்ளே கிரவுண்டில் என்ன விளையாடுவாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் வில் த சில்ட்ரன் பி பிளேயிங் வித். வித் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம், வித் அப்படின்னா அதோட மீனிங் உடன். ப்ளே கிரவுண்டில் என்ன விளையாடுவாங்க. ஓகே, ப்ளே கிரவுண்டுடன்.
வித்தின் த, வித்தின்னா அதுக்கு உள்ள, பிளே கிரவுண்டுக்கு உள்ள. ஸோ வித்தின் த பிளே கிரவுண்ட். ஓகே, வாட் வில் த சில்ட்ரன் பி பிளேயிங் வித்தின் த பிளே கிரவுண்டு. அவங்க வந்து டாய்ஸ் வச்சு விளையாடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தே வில் பி பிளேயிங் வித் தேர் நியூ டாய்ஸ். தே வில் பி பிளேயிங் வித் தேர் நியூ டாய்ஸ். அவங்களோட நியூ டாய்ஸ் வச்சு அவங்க விளையாடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இந்த வார இறுதியில் உங்கள் நண்பர் என்ன படிப்பாங்க. இந்த வார எண்டில் உங்கள் நண்பர் வந்து என்ன படிப்பாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு, என்ன படித்து கொண்டிருப்பாங்க. இந்த வார வீக்கெண்டில் உன்னோட ஃப்ரெண்டு என்ன படித்து கொண்டிருப்பான் அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் வில் யுவர் ஃப்ரெண்ட் பி ஸ்டடியிங் திஸ் வீக்கெண்ட். வாட் வில் யுவர் ஃப்ரெண்ட் பி ஸ்டடியிங் திஸ் வீக்கெண்ட். ஓகே, அவன் வந்து ஃப்ரெஞ்சு படித்து கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ வில் பி ஸ்டடியிங் ஃப்ரெஞ்சு. ஹீ வில் பி ஸ்டடியிங் ஃப்ரெஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு, விருந்தினர்கள் வரும்போது என்ன நடக்கும். விருந்தினர்கள் வந்து நாளைக்கு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம், நடக்கிறத ஹேப்பன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே வந்து அதுதான் வெர்பு. ஸோ நடக்கிறது தான் வெர்பு. என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறோம். ஸோ எப்போ கெஸ்ட் வரும்போது என்ன நடக்கும், அப்போ எப்படி கேட்கணும், வாட் வில் பி ஹேப்பனிங் வென் த கெஸ்ட் அரைவ். வாட் வில் பி ஹேப்பனிங் when the guest arrive. அரைவ்டுன்னு யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இனிமேல் தான் நடக்க போகுது. முடிஞ்ச விஷயத்தை சொல்லும்போது தான் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி அரைவ்டுன்னு கூட சொல்லுவோம். இங்கே அப்படி கிடையாது, இது ஃப்யூச்சர் டென்ஸ். அதனால் when the guest arrive அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, அவங்க வந்து வரும்போது நாங்கள் வந்து உணவு தயார் செஞ்சு கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு we will be preparing dinner. we will be preparing dinner. நாங்கள் வந்து உணவு டின்னர் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருப்போம், ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சென்டென்ஸ் பாருங்கள். இது வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பார்த்தோம். என்ன பார்த்தோம், மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கும்போது நீ எங்கே நடந்து போயிட்டு இருந்த. அதாவது ரெண்டுமே முடிஞ்ச விஷயம். மழை பெய்ததும் முடிஞ்சிச்சு, நடந்து போனதும் முடிஞ்சு. நீ மழை பெய்த போது நீ எங்கே நடந்து கொண்டு போயிருந்த, எங்கே நடந்து போய் கொண்டிருந்த அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்டோம்னா நமக்கு தெரியும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில். இங்கே அதே சென்டென்ஸை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்யூச்சரில் மழை பெய்ய தொடங்கும் போது நீங்கள் எங்கே நடந்து போவீங்க. ஓகே, மழை பெய்ய போகிறதும் இனிமேல் தான் பெய்ய போகுது, நீங்கள் நடக்க போதும் இனிமேல் தான் நடக்க போகுது. மழை பெய்யும் போது நீ எங்கே நடக்க போகிற, எங்கே நடந்து போவ அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்கணும், வேர் வில் யூ பி வாக்கிங் when it starts raining. நீ எங்கே நடக்க போகிற அப்படிங்கிறதுனால வில் பி போட்டிருக்கோம். when it starts raining, மழை பெய்யும் போது நீ எங்கே நடக்க போகிற. ஓகே, நான் வந்து ஜிம்மிலேருந்து வீட்டுக்கு போயிட்டுருப்பேன். நான் மழை பெய்யும் போது நாளைக்கு இனிமேல் நடக்க போகிறத சொல்கிறேன். நான் ஜிம்மிலேருந்து வீட்டுக்கு நடந்து இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ எப்படி சொல்லணும், ஐ வில் பி வாக்கிங் ஹோம் ஃப்ரம் த ஜிம். ஓகே, ஐ வில் பி வாக்கிங் ஹோம் ஃப்ரம் த ஜிம். இதே சென்டென்ஸை அதில் இருக்கும். நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் என்னென்னு உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்த சென்டென்ஸும் நம்ம அங்கே பார்த்த மாதிரி தான் இருக்கும், அது பாருங்கள் எப்படின்னு. வர சனிக்கிழமை விருந்தில் நீ என்ன அணிந்திருப்ப. இதே கொஸ்டின் நம்ம அங்கே பார்த்தோம். நேற்றுக்கு பார்ட்டியில் நீ என்ன ட்ரெஸ் போட்டு கொண்டிருந்த அப்படின்னு கேட்டதை எப்படி கேட்கணும்னு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பார்த்துட்டோம். இங்கே எப்படின்னா, வர சனிக்கிழமை இனிமேல் நடக்க போகிறது, சனிக்கிழமை இருக்கக்கூடிய பார்ட்டிக்கு நீ என்ன ட்ரெஸ் போடுவ, என்ன அணிந்து கொண்டு இருப்பீர்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் வில் யூ பி அணிகிறதுக்கு என்னது வியர். ஸோ ஐஎன்டி சேர்த்து சொல்லணும். வாட் வில் யூ பி வியரிங் அட் த பார்ட்டி நெக்ஸ்ட் சாட்டர்டே. வாட் வில் யூ பி வியரிங் அட் த பார்ட்டி நெக்ஸ்ட் சாட்டர்டே. நான் வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் பி வியரிங் எ பிளாக் ட்ரெஸ். ஐ வில் பி வியரிங் எ பிளாக் ட்ரெஸ். ஓகே, இந்த ரெண்டு சென்டென்ஸுமே அதில் இருக்குது. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, நம்ம என்ன வந்து நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நெகட்டிவ்க்கு எப்படின்னா டோன்ட் யூஸ் பண்ணணும், வில் நாட் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நாளைக்கு 9 மணிக்கு நீங்கள் வந்து படிக்க மாட்டீங்களா அப்படிங்கிறது எப்படி கேட்கணும். படிப்பியா அப்படின்னு கேட்குறது எப்படி கேட்கணும், வில் யூ பி ஸ்டடியிங் அப்படின்னு கேட்கணும். நீங்கள் படிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு won't you be studying at 9 o'clock tomorrow evening. ஓகே, won't you be studying at 9 o'clock tomorrow evening அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா, நாளைக்கு 9 மணிக்கு நீ படிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு. இல்லை, நான் நாளைக்கு 9 மணிக்கு படிக்க மாட்டேன், நான் வந்து டிவி பார்த்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லணும்னா, நோ ஐ won't be studying. நான் படிக்க மாட்டேன். ஐ வில் பி வாட்சிங் எ மூவி. நான் டிவி பார்த்து கொண்டிருப்பேன். ஓகே, ஐ வில் பி வாட்சிங் எ மூவி. நான் வந்து டிவி பார்த்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பனி பெய்ய தொடங்கும் போது நீங்கள் வந்து ஒர்க்குக்கு வந்து ட்ரைவ் பண்ணி போக மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு இப்படி கேட்கணும். won't you be driving to work when it starts snowing. பனி பெய்ய தொடங்கும் போது நீங்கள் போக மாட்டீங்களா. இல்லை, நாங்கள் வந்து போக மாட்டோம், நாங்கள் வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ
I won't be driving to work. I will be working from home. No, I won't be driving to work. I will be working from home. ஹோமில் இருந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு வர வெள்ளிக்கிழமை கச்சேரியில் நீங்கள் வந்து கோட் போட மாட்டிங்களா? வர வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய கச்சேரியில் நீங்கள் கோட்டு போட மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்கணும்? போடுவீங்களான்னு கேட்குறதுக்கு will you be wearing அப்படின்னு கேட்கணும். போட மாட்டிங்களான்னு கேட்குறதுக்கு நெகட்டிவில் will not, அதுதான் won't சொல்லணும். ஸோ won't you be wearing a coat at the party next Friday? ஓகே, won't you be wearing a coat at the concert next Friday? இல்லை நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு no, I won't be wearing a coat, நான் போட மாட்டேன். ஓகே, இவ்வளோதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். பாசிட்டிவ் கொஸ்டினுக்கு மாதிரி தான் நெகட்டிவ் கொஸ்டின் வரும். வில் இருக்கிற இடத்துல வில் நாட் யூஸ் பண்ணுவோம். இந்த வில் நாட்டை நம்ம வந்து ப்ரொனன்சியேஷனில் won't அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.